என்னையோட எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம மனோஜ் வந்து செம்மையா பில்டப் பண்ணுறாங்க. அந்த 10,00,000 அட்வான்ஸ் பணத்துலேருந்து பிஏ விற்கிறதும், அதுக்கப்புறம் கோட் போட்டுக்கிறதும் சொல்லிட்டு நிறைய வீண் செலவுக்கெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரோஹிணியே வந்து ஒரு பக்கம் காண்டாகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மீனா ஏன் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, பேசாமல் அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போகலாமே சொல்லிட்டு. உடனே வந்து ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. ஐயையோ! டாக்டர் கிட்டலாம் எங்கே கூட்டிகிட்டு போய் இவ வந்து உண்மைய சொல்லிட போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, பேசாம நம்ம கோவிலுக்கு அந்த மாதிரி கயிறு என்ன கட்டலாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுவும் மற்றவங்க சொல்கிறாங்க நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ ஆனால் மொத்த மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. மீனா வந்து ஏதோ நம்ம கிட்ட வந்து மறைக்கிறா, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மனோஜ் 10,00,000த்தையும் வந்து அழிச்சிட்டு கான்ட்ராக்டாக அவங்களுக்கு கிடைக்காம போக போகுது. இதுதான் வந்து அடுத்த சீனாக வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, மீனா வந்து உண்மைகளை வந்து சொல்லலான்னு இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து அப்படியே தடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி சீன்ஸ் தான் வந்து கொண்டுட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.